பிக்பாஸ் வீட்டில் இருந்த பூமாரி வீட்டு பூனை ஜூவில் இருப்பதை பத்திரகாளி டிவியில் பார்த்துவிட தன்னையும் அந்த ஜூவிற்கு கூட்டு செல்லுமாறு குடும்பத்தினரிடம் அடம்பிடிக்கிறாள். மேலும் தன்னை அந்த ஜூவிற்கு கூட்டிச் சென்றால் தான் வாழ்க்கை முழுவதும் சம்பளமே இல்லாமல் இதே வீட்டில் வேலைக்காரியாக இருப்பதாக உறுதியளிக்கிறாள். That's good plan. I accept it. Okay, let's go to the zoo. யாய் பிள்ளைவளா என்ன செய்றிய? சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிட்டல. வந்துட்டோம் ஆண்டி. பாத்து பிள்ளைவளா, ஓடி வரேன்னு கீழே கீது விழுந்து கிடக்காதிய. பாத்து வண்டியில யாருங்க? ஏய் பள்ளி, நான் தான் ஜன்னல் சீட்டு. சின்ன வயசுல இருந்து ஜன்னல் சீட்டுன்னு அடம் பிடிச்சிட்டு ஏறாளுவ. அடுத்தது யாரு? ஒரு நிமிஷம், சிங்கம் என்ன சேலை கட்டி இருக்கு? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? பல்லு போன வயசுல தலைக்கு தைலத்தை தேக்கிறத விட்டுப்புட்டு தலையில சிங்க மாஸ்க போட்டு விளையாண்டிட்டு இருக்கிய. ஏய், மிருக கண்காட்சிக்கு போறோம்ல, அதான் மிருக மாதிரி வேஷம் போட்டு பார்த்தமுடி. அந்த சிங்கம் காட்டுக்கு ராசா, ஆனா இந்த ராணி அந்த சிங்கத்துக்கே ராஜா. வயசானாலும் இந்த கிண்டலும் நக்கலும் மட்டும் குறையவே இல்லை. இந்த வீட்டிலேயே விதவிதமா மிருகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல எது பார்த்தாதுன்னு ஜூல போய் வர மிருகங்களை பார்க்கணுமா? ஹே வேலைக்காரி, என்ன முறைச்சு லுக்கு விட்டுட்டு இருக்கா? இந்த ஹேண்ட்பேக்கை பொடி. எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் நீதான் தூக்கிட்டு வரணும். ஏன்னா நீதான் வேலைக்காரி. இந்த வீட்டோட சொந்தக்காரி நானு, நீ என்னைய வேலைக்காரின்னு சொல்றியா? பூமாரி வீட்டு பூனைய பார்த்ததும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டு எல்லாத்தையும் மாத்துறேன். என்ன மக்கா, எல்லாரும் ஏறிட்டியலா? நாம வண்டி எடுத்துட்டு போலாமா? ஐயா, ஜூக்கு போறோம், ஜாலி. இப்படி குடும்பத்தோடு டூருக்கு போறது எம்புட்டு நல்லா இருக்கு. முனியாண்டி, ரொம்ப போர் அடிக்குதையா. ஏதாச்சும் சாமி பாட்டை போட்டுட்டு வண்டியை ஓட்டியா? சாமி பாட்டு தானம்மா, தோ போடுறேன். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். என்ன பாட்டு இது? மாரியம்மா சாரியம்மான்னுட்டு. ஹே, just change the song. ஸ்டூடியோ உயிரியல் பூங்கா.
வெல்கம் மேம், வெல்கம் டு அவர் தமிழ் கார்ட்டூன் ஸ்டுடியோ ஜூ. குடும்பமாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் இரு கரங்களை கூப்பி உங்களை வருக 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 என அன்போடு வரவேற்கிறேன். ஐயா தொப்பிக்காரரே, நீங்க வணக்கத்தை அப்புறம் வைங்க, முதல்ல பேக எங்க வைக்கிறது? என்னம்மா வாய்ஸ் மட்டும் வருது, ஆளை காணோம். தொப்பிக்காரர் தம்பி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஹாய் தொப்பிக்காரரே. தம்பி தம்பி பயப்படாதீய, பயப்படாதீய தம்பி, நான் சிங்கம் இல்ல மனுஷன்தான். ஒரு செகண்ட்ல என் ஹார்ட் பீட்டே நின்று போயிடுச்சுமா. ஏமா ஏய், 7 கழுத வயசு ஆயிட்டு இன்னுமா சின்ன பிள்ளை மாதிரி மாஸ்க போட்டு விளையாண்டுட்டு இருக்கா? அட நீங்க வேற தம்பி, பல்லு போய் பல் செட்டு மாட்டின பொக்க வாயி ஆயா கூட இந்த மாஸ்க் போடுறப்போ ஏன் நாங்களாம் இந்த மாஸ்க் போடக்கூடாதா? சரி அதை விடுங்க, இந்த பொட்டியை எங்க வைக்கிறது அதை சொல்லுங்க. அதோ அந்த சைட்ல லாக்கர் ரூம் இருக்கும், அந்த லாக்கர் ரூம்ல பொருள் வச்சுட்டு டிக்கெட்டை வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. குடும்பமே விசித்திரமா இருக்குது. இந்த ஜூக்கு வந்து என்ன அட்டகாசம் பண்ண போகுதுங்களோ. இங்க பாருங்கம்மா, இந்த ஜூல இருக்கிற சில மிருகங்கள்லாம் மிகுந்த ஆபத்தானதுகளா இருக்கும். அதனால கை காலை பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன ஓகேவா? அதுவும் குறிப்பா சிங்கத்து வாய்க்குள்ளெல்லாம் கையை விட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா பிறகு உங்க கை போச்சுன்னா அது எங்களுக்கு தெரியாது. என்ன ரூல்ஸ் எல்லாம் ஓகேவா? அப்போ சரி வாங்க, லெட்ஸ் கோ. இந்த வழியா வாங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா வாங்க. ஏன்னா இதுதான் இந்த ஜூல இருக்கிற மோசமான சிங்கம். ஆப்பிரிக்கா காட்டுல ஏகப்பட்ட விலங்குகளை அடிச்சு போட்ட இந்த சிங்கத்தை நாங்க இந்த ஜூல பிடிச்சு வச்சிருக்கோம். அதனால சிங்கத்துக்கிட்ட விளையாட்டு காட்டாம பார்த்துட்டு மட்டும் ஓடிருங்க. அடேங்கப்பா, சிங்கம் ரொம்ப கோபமா இருக்கு மாட்டுக்கு. ஐயா தொப்பிக்காரரே, சிங்கம் ரொம்ப கோபமா இருக்கு, நீங்க அடுத்த விலங்க காட்டுங்க. அப்புறம் அடுத்த விலங்கு இதுதான் எங்க ஜூல செகண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் விலங்கு, புலி. புலியா? புளிய மரமாயா? ஐயா தொப்பிக்காரரே, ஐயா ஆக்ரோஷமா குர்னு கத்துற விலங்கையே காட்டுறியே, நல்ல சாந்தமா அமைதியா இருக்க விலங்க கூட்டு காட்டுங்க ஐயா. ஆமா தொப்பிக்காரர் தம்பி, குறிப்பா அந்த டவுசர் மாட்டின பூனை இருக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க. சரிம்மா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி சாந்தமான மிருகத்தை காட்டுறேன். இதுதான் எங்க ஜூல இருக்கிற ஒட்டகச்சிவிங்கி. எல்லாரும் நல்லா பார்த்துக்கங்க, இதோட வளர்த்திய பாருங்க. ஐயா தொப்பிக்காரரே, ஒட்டகச்சிவிங்கி இருக்கட்டும், எப்பயா அந்த டவுசர் மாட்டின பூனைய காட்டுவிய? ஏய் அம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு வண்டியில வந்திருக்கோம், பல்வேறு மிருகங்களை விட்டுவிட்டு ஒரு சாதாரண பூனைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா? அது அது இல்லத்தே, அந்த பூனை டவுசர் மாட்டிருக்காந்தே, அதான் ஆச்சரியமா இருக்கு. நீ கூட தான் காட்டு யானைக்கு சேலைய கட்டின மாதிரி இருக்கா, இதெல்லாம் ஆச்சரியமா இல்லையா? ஏமா போதுமா, சண்டை படாதீய. எப்படினாலும் கடைசி அந்த பூனைய பாத்திரலாம். இதுதாம்மா எங்க ஜூல இருக்கிற கஜேந்திர யானை. இது ரொம்ப பலம் வாய்ந்த யானை. ஐயா யானை தம்பி, நல்லா இருக்கீல ஐயா? என்னய்யா சன்னலுக்குள்ள கைய விட்டு விளையாண்டுட்டு இருக்கிய? பாத்தியா சன்னலுக்குள்ள கை நச்சிர போகுது. வாவ், வாட் a கண்கொள்ளா காட்சி.
ஒரு யானை இன்னொரு யானையை பார்த்து யானை என்று சொன்னது. அப்புறம் அடுத்தது இதோ இதுதாம்மா இந்த பாம்புகளின் சரணாலயம். அல்லது பாம்பா? ஏ அம்மா, நுழைவாயில பயங்கரமான இருக்கு. என்னம்மா உள்ள போலாமா? என்னம்மா குடும்பமாவே வேண்டான்னு சொல்றிய? என்ன உங்க குடும்பத்துக்கே பாம்புன்னு அலர்ஜியா? அப்போ சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அப்புறம் இதுதாம்மா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பூனை, அதான் டவுசர் மாட்டின பூனை. ஆமா ஆமா, இது கட்டாயம் அந்த பூமாரி வீட்டு பூனைதா. இது சாதாரண பூனை இல்லம்மா, ரொம்பவே புத்திசாலியான பூனை. ஏய் தொப்பிக்காரரே, ஒரு சாதாரண டவுசர் மாட்டின பூனைய பார்க்கவா இம்புட்டு தூரம் வந்தா? வேற விலங்குக்கு காட்டுங்க. சரிம்மா வாங்க வாங்க. யாய் யாய், பூமாரி வீட்டு பூனை, பூமாரி வீட்டு பூனை, நான் யாருன்னு தெரியுதா? யாய் பூமாரி வீட்டு பூனை, அப்போ உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? யாய் பூமாரி வீட்டு பூனை, நீ என்னடி இந்த கூண்டுக்குள்ள மாட்டுனா? அது சரி, அந்த சிவப்பு கதவை திறந்ததுனால தானே உனக்கும் இந்த நிலைமை. கவலைப்படாத பூனை, நாம எல்லாரும் ஒன்னா ஒட்டுக்கா ஒரு இடத்துல சேர்ந்து மறுபடியும் எல்லாத்தையும் பழைய மாதிரியே மாத்துவோம். யாய் பூனை, நீதான் கம்பி கிம்பின்னு மேலே ஏறுவால, இதுல இருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியது தானே. அது சரி, உன்னதான் மொத்தமா கூண்டுக்குள்ள அடைச்சிட்டானுவனே, உன்னால எப்படி வெளியில வர முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த கூண்டுக்கு பூட்டை வேற மாட்டி வச்சிருக்கானுவ. கவலைப்படாத, உன்னை எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து நான் காப்பாத்தி கூட்டு போறேன். கட்டாயம் நாம எல்லாரும் மறுபடியும் ஒரு இடத்துல சந்திப்போம். எங்க போனாலும் நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா ஒரு இடத்துல சந்திக்கணும்.